வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்களும் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக, மத்திய அரசுக்கு அடிபணியக்கூடிய ஆட்சிதான் தமிழகத்தில் நடக்கிறது. திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று சென்னை வேப்பேரியில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். மையமா இதுல மத்திய அரசு, அதிமுக அரசு எல்லாரையும் குற்றம் சாட்டினாலும் நீட் தேர்வு விவகாரத்தை முன்வைத்து அவர் அதிகம் பேசியிருக்கிறார். நேற்றைக்கு திரு ஆவடிக்குமார், மத்திய அரசுக்கு அடிபணியக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. நீட் தேர்வு திமுக ஆட்சியில் இருந்தவரை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா இருந்தவரை கூட தடுத்து நிறுத்தப்பட்டது உண்மைதான். மண்டியிட்டு சரணடைந்து இருக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு, நல்லாட்சியை உருவாக்குவதற்கும் தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார். இல்லை, தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது அவருடைய கற்பனை மட்டும் இல்லை, அவருடைய ஆதங்கம், ஆசை, இன்னும் சொல்லப்போனால் பேராசை, அவருடைய லட்சியம், அவருடைய கனவு, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோள். அவர் எப்படி, நான் முடிச்சிடுறேன், அவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுன்ட்டு அவர் அவங்க அப்பாவை கூட இருந்த காலத்திலேயே அது முயற்சி பண்ணார், முடியல. சரி, அப்பாவால் முடியல, இப்போவாது முயற்சி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பில்லாத ஒரு மனிதராக ஸ்டாலின் தன்னை பதவி ஆசையால் இன்றைக்கு இப்போ பிரகடனப்படுத்தி கொண்டு வருகிறாரே தவிர எந்த உண்மை இல்லை. அவரே சொல்றாரு, நாங்கள் தடுத்து நிறுத்தணும். ஏன் உருவாக்குனீங்க? உருவாக்குனது யாரு? நீட் தேர்வு என்று உருவாக்க சொல்ல அன்றைக்கு எதிர்க்காமல் அதற்கு ஆதரவாக அன்றைக்கு மத்திய அரசோடு பிணைந்து நெருக்கமாக இணைந்து, இன்னும் சொல்ல போனால் கொள்கை முடிவுகளை உருவாக்குகின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று கொக்கரித்தீர்கள். அன்னைக்கு ஏன் செய்யல? நேற்றைக்கே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி நீட் தேர்வு கொண்டு வர முயற்சித்தது உண்மை, அதை மறுக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த திமுக அதை தடுத்து நிறுத்தியது. அதை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் தடுத்து நிறுத்தினார். அன்னைக்கு நாங்க ஒரு கொள்கை முடிவை உருவாக்கி அதை எல்லா விதத்திலையும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்குரிய ஆயத்த பணிகள் அத்தனையும் செய்து அதை நடைமுறைக்கு வர வச்சுட்டு அது எப்போ வந்தது? அது இப்போதான் நடைமுறைக்கு வந்தது. இவங்க எங்க தடுத்து நிறுத்தினா என்ன? இந்தியா முழுக்க நடந்து தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்தினாங்களா? சரி, முதலமைச்சராக ஜெயலலிதா நிறுத்தினாங்க, நீங்க அதுக்கு ஏன் ஒப்புக்கொண்டீங்கங்கறத கேள்வி. மத்திய அரசுக்கு அடிபணிஞ்சிட்டீங்களாங்கறத ஓராண்டு விலக்கு தான் பெற முடிஞ்சதை ஒழிய தடுத்து நிறுத்த முடியல. ஓராண்டு விலக்கு தான் பெற முடிஞ்சது. அந்த விலக்கு இப்போ மறுபடியும் நம்ம ஒரு முழுமையான விலக்கு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையை தவிர அதை கொண்டு வந்தது யாரு? அன்றைக்கு கொண்டு வந்து அதை நடைமுறைக்கு வருகின்ற சூழலை உருவாக்கி விட்டு அது வந்துட்டதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாலேயே காங்கிரஸ் எல்லாத்தையும் என்ன விதை போட்டு வச்சுட்டு அது செடியை வளர்ந்து இன்னைக்கு மரமாகி விஸ்வரூபம் எடுத்து நிற்க சொல்ல நீங்க ஏன் தடுத்து நிறுத்தலன்னு சொல்லி கேட்கறது என்பது ஒரு பொறுப்பற்ற பேச்சா தான் பார்க்க முடியும். இல்ல, இப்ப உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, கடந்த ஒரு வார காலமா தான் அமைச்சர்கள், முதலமைச்சர் போய் பிரதமர் மோடியை சந்திக்கிறாங்க, கடுமையான அழுத்தம் கொடுக்கறாங்க. ஜனவரி மாதத்திலேயே போடப்பட்ட இந்த மசோதாவுக்கு இவ்வளவு காலம் அழுத்தம் கொடுக்காம கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு அழுத்தம் கொடுப்பது மாணவர்களின் எதிர்காலத்தை இல்ல அவங்கள குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விதமா தானே பார்க்க முடியும். இப்போ மனித சங்கிலி நடத்துறேன், அது நடத்துறேன்னு இப்ப போறவங்க ஏன் இவங்க இவ்வளவு நாள் அது போராடல? ஏன்? நான் நேரடியா கேட்கிறேன். அதிகாரத்துல இருக்குது நீங்க தானே. அதிகாரத்துல இருந்த நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஒண்ணு வேணா கச்சத்தீவை தார வாத்துட்டு மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு மாநில அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னு அவங்க அப்பா கருணாநிதி கேட்டார. அன்னைக்கு மாநில அரசாங்கம் அதிகாரம் இருந்தா, அன்னைக்காவது நிறைய அதிகாரம் இருந்தது. இன்றைக்கு கல்வியிலேருந்து சுகாதாரத்திலிருந்து எல்லாம் மத்திய அரசாங்கத்து பொறுப்புல போயிடுச்சு. எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில், எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரத்தில் மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழல், அன்னைக்கு எல்லா அதிகாரமும் இருந்த நேரத்திலேயே கோட்டை விட்டு வந்தீங்களே, அன்னைக்கு கேள்வி கேட்கறது கூட எங்களால முடியல, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்க என்ன பண்றது, வேடிக்கை பார்த்தோம் சொன்னீங்களே. விவகாரத்துக்கு வருவோம். அந்த மசோதா குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்கே போய் சேரல, அதுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? எந்த மசோதாவும் நிறைவேற்று, அதாவது மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல் இருக்கு. ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்துல மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது ஒரு மாநில சட்டமன்றம் கோரிக்கை தான் வைக்க முடியும். இவங்க உத்தரவு போடவோ அல்லது முடிவெடுக்கவோ முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். அது கூட நீட் தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்ல முடியாது, சொல்லலை. ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமகன் மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவை, சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கம் ஒன்றும் அந்நிய அரசு இல்லை, இலங்கை அரசோ இல்லை பாகிஸ்தான் அரசோ இல்லை, அது இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டுப்பட வேண்டியது. நான் முடிச்சிடறேன். கட்டுப்பட வேண்டியது. நாங்கள் இன்றைக்கு அதை புரிந்து கொண்ட காரணத்தால் இன்றைக்கு கோரிக்கை வச்சிருக்கோம், விலக்கு கேட்டிருக்கோம்.
எப்படி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கெல்லாம் விலக்கு தரீங்க, அதுபோல் மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களுக்கு விலக்கு தாங்க. இந்த மாநிலத்தில் அதிகமான மருத்துவக் கல்லூரி கற்கின்ற மாணவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாணவர்களுக்காக நாங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைத்து அரசனுடைய பணத்தில் இருந்து செஞ்சிருக்கோம். அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிராம பகுதி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு கிடைக்கட்டும், அது வசதியானவர்களுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக அரசு அனுப்பி வைத்த அந்த 2 மசோதாக்களும் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியலன்னு ஒரு பதில் சொல்றாங்க. அதற்கு நீங்க மத்திய அரசு கிட்ட இந்த மசோதா எங்க இருக்கு நீங்க விளக்கம் கேட்டீங்களா? இது தொடர்பா கருத்து தெரிவிச்சீங்களா? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர்கள் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் ஒன்னும் அதுக்கு பொறுப்பான அமைச்சரோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த முடிவெடுக்கின்ற அதிகாரம் பற்றி நான் முடிச்சிடுறேங்க. அது உள்துறையில போய் பார்த்திருக்காங்க, சுகாதாரத்துறையில் அது ஆய்வில் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து பிரதமர் கிட்ட பேசுறாங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. தொடர்ந்து பிரதமரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் முதலமைச்சர் வலியுறுத்தி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கூட, நேற்றைக்கு கூட முதலமைச்சர் அதை தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம்ட்டு. நாடாளுமன்றத்திலையும் அது உரிய குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரும்பகுதி அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிரான ஒரு மனநிலையில் அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த விலக்கு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒத்த கருத்தோடு இருக்கிறோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. திரு அருணன், எதிர்கட்சிகள் எல்லாமே அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இதுல வைக்கிறாரு. நீண்ட காலமா அவங்க ஜனவரியில இருந்து நீங்க செயல்படுத்தினீங்கனாலும் ஜனவரியில இருந்தே எதிர்கட்சிகள் போராடல அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் முன் வைக்கிறாரு. தொடர்ச்சியா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இப்ப அவருடைய கேள்விக்கு உங்க பதில். அதாவது நண்பர் குமார் சொன்னது ஒன்று உண்மை. நீட்டை முன்மொழிந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தான். ஸ்டாலின் அவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டு தான் நேற்று பேசியிருக்கார். ஆனால் அவர் என்ன பார்க்கணும்னா, அவங்க முன்மொழிந்ததை தடுத்து நிறுத்தி அதை எதிர்த்து போராடி வந்தது அதிமுக, குறிப்பாக ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலத்தில். அவங்க மறைவுக்கு பிறகும் கூட கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து அதிலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு கிடைக்க வேண்டும் என்று 2 மசோதாக்களை அதிமுக அரசு முன்மொழிய, அதற்கு முழு மனதாக பிரதான எதிர்க்கட்சியாகிய திமுகவும் ஏன் காங்கிரசும் கூட ஆதரித்த அந்த மசோதாக்களை தமிழக சட்டமன்றம் ஒரு மனதாக நிறைவேற்ற வழிவகுத்திருக்கின்றன. இதை அவர் மறக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. இப்படி ஒரு நல்வாய்ப்பு ஆளும் கட்சிக்கு, எதிர்கட்சிகள் அவர் சொல்றாரே எந்த கூட்டணி அரசு கொண்டு வந்தது, அவங்களே இப்ப அந்த நீட்டுக்கு எதிராக இவங்க கொண்டு வந்த மசோதாக்களை சட்டமன்றத்தில் ஆதரிச்சிருக்காங்க. ஜனவரி மாதம், இன்றைக்கு 7 மாதங்கள் முடிய போகுது. என்ன செஞ்சாங்க? நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தருவதாக இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப லேசாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு மத்திய இணையமைச்சர் மசோதாக்கள் எங்கே இருக்குன்னே தெரியலேன்னு. இன்னும் சொல்ல போனால் இந்த மசோதாக்கள் ஏதோ ஜனாதிபதி கிட்ட போயிடுச்சு, அவர் தான் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் என்பது போல மாநில ஆட்சியாளர்கள் பேசிக்கிட்டு வந்தாங்க. எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர் TK ரங்கராஜன் MP அவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு அலுவலகத்துக்கு கடிதம் எழுதினார். உங்கள் கைக்கு இந்த மசோதாக்கள் வந்துருச்சா, எங்களுடைய தமிழக சட்டமன்றம் ஒரு மனதாக நிறைவேற்றிய மசோதாக்கள். அவருக்கு பதில் சொல்லுது, ஜனாதிபதி அலுவலகம் எங்கள் கைக்கே வரல. அப்பத்தான் தெரியுது மத்திய அரசு தன்னிடமே அதை இருத்தி கொண்டு விட்டது. அந்த மசோதாக்களுக்கு அவங்க ஒப்புதல் தர தயாரா இல்லை. ஆகவே ஜனாதிபதி அலுவலகத்துக்கு அவற்றை அவர்கள் அனுப்பவே இல்லை என்கிற செய்தியே தோழர் TK ரங்கராஜன் மூலமாகத்தான் தமிழக மக்களுக்கே தெரிய வருது. இவர் என்னமோ நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் என்பது போல சொல்லுகிறார். இல்ல, அந்த முயற்சியை இப்ப 85% உள் ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் இப்ப மேல்முறையீடு செஞ்ச அந்த சட்ட போராட்டத்தை எல்லாம் அவங்க மேற்கோள் காட்டுறாங்கல்ல, அது நாங்க அழுத்தம் அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம்ங்கிற ஒரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. நான் கவனமா தான் சொல்றேன். அவங்க எப்படி மசோதாக்கள் கொண்டு வந்தாங்கிறது நானே தானே சொல்லித்தானே சொல்றேன். ஆனா என்ன சிக்கல் என்றால், உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை. அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு குடியரசு தலைவர் தேர்தல் வந்தது. அந்த வேளையிலே நீங்க நீட்டுக்கு இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளித்தால்தான் நாங்க உங்களுடைய வேட்பாளரை ஆதரிப்போம் என்று ஒரு வாக்கியம் கட்சியோ ஆட்சியோ மாநிலத்திலே சொன்னதா? இல்லையே. அதை விட கொடுமைன்னா, இப்ப துணை ஜனாதிபதி பாஜக வேட்பாளர், எங்கேயாவது இந்த வேடிக்கை நடக்குமா? வேட்பாளர் தான் வாக்காளர்களை அணுகி ஆதரவு கேட்பாரு.
ஆனா இங்க என்ன தெரியுமா, அதிமுக சுமார் 30 எம்பிக்கள் டெல்லியில போய் வேட்பாளரை சந்தித்து ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இது எந்த அளவுக்கு இவங்க அடிபணிஞ்சு போறாங்க என்பதற்கு தானே ஆதாரம். எங்கேயுமே நீங்க அரசியல் அழுத்தத்தை தள்ள, சும்மா நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் என்கிற பாணிகளே தான் கேட்டுக்கொண்டு வர்றீங்க. அதனாலதான் அது இன்னும் நடக்கல. இவ்வளவு அதிகாரம், இந்த அர்த்தத்தில் சொல்றேன், அரசியல் செல்வாக்கு 50 எம்பிக்கள் உங்க கையில மட்டும். ஓபிஎஸ் விட்டுருங்க, 122ங்கிறீங்க எம்எல்ஏக்கள். ஜனாதிபதி தேர்தல் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. இப்பவும் துணை ஜனாதிபதி தேர்தலில் 50 எம்பிக்கள். இவங்கெல்லாம் வாக்களித்தால் தான் திரு வெங்கையா நாயுடு வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வாய்ப்பு. நீங்க அந்த இடத்துல நிர்பந்தத்தை கொடுக்கலையே. இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு நீட்டிலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு வாங்கி தர வேண்டும் என்பதிலே முழு ஈடுபாடு இல்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, பேராசிரியர் அருணன் தன்னுடைய திறமை அத்தனையும் பயன்படுத்தி இப்போ திமுகவையும் சேர்த்து இடதுசாரிகளையும் ஒரு நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காருன்னு தான் பார்க்க முடியும். இது முழுக்க முழுக்க ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய தலைமகனை, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனை உருவாக்குகின்ற ஒரு பொதுவான தேர்தல். அதை பேரம் பேசுறதுக்கோ அல்லது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கோ பயன்படுத்துவதென்றது அந்த தேர்தலை கொச்சைப்படுத்துவதற்கு சமமாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதி தேர்தலையும் இந்த மாதிரி பேரம் பேசி ஒரு ஆதரவை பெற முடியாது. ஆமா, வேற என்ன, நீங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுறதுக்கும் நீங்க இதை செஞ்சு கொடுத்தா ஓட்டு போடுறதுக்கு என்ன? பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவருடைய மருத்துவ கல்வி நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஆனால் இதில் உச்ச நீதிமன்றங்கள் தலையிட்டிருக்கு, நீதிமன்றங்கள் தலையிட்டிருக்கு, மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கு. நீட் தேர்வை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடக்கலையா? தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு நடந்தது. இன்னைக்கு எந்த தேர்வு இப்போ ஒரு காலத்துல பார் கவுன்சில் படிச்சு முடிச்ச உடனே இங்க பதிவு பண்ணா போதும். இன்னைக்கு ஆல் இண்டியா எக்ஸாம் வச்சாங்க, தமிழ்நாடு எதிர்த்தது, தமிழ்நாட்டில் நடத்த விட மாட்டேன்னு தகராறு பண்ணாங்க. அதுக்கு பிறகு காலப்போக்கில் அதை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இன்னைக்கு பார் கவுன்சில், ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க பதட்டப்படுறீங்க. நான் பேசி முடிச்சிடறேன். அந்த மாதிரி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு பிரச்சனையில் கல்வி பொதுப்பட்டியலில் போன பிறகு அவர்கள் எடுக்கின்ற முடிவை இந்த தேர்வே கூட தேசிய திறன் ஒருங்கிணைப்பு என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் கவனம் செலுத்துது. நாம கூட என்ன சொல்றோம், நமக்கு இது பாதிப்பு வருது. அது மட்டும் இல்லாம எளிய மக்கள், கிராம பகுதி மக்கள், மாநில பாடத்திட்டத்தில் படிக்கின்ற கல்வி பயின்ற மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் விலக்கு தான் கேட்டிருக்கோம். நம்ம நீட் தேர்வை ஏற்றுக்கல. இன்னும் சொல்ல போனா தனியார் கல்லூரிகளில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த விஷயத்துல நீட் தேர்வு நடக்கும், நடக்காது, வரும், வராது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவை தமிழக அரசு ஏன் எடுக்கல? இன்னும் மத்திய அரசிட்ட போய் அழுத்தம் கொடுத்து பரிசீலனையில இருக்குங்கிறதா மாணவருடைய குழப்பத்துக்கு காரணம். இந்த முயற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், மாணவருடைய குழப்பம் தான். எல்லா அரசுகளையும் விட இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் முழுமையாக கவனம் செலுத்தி இருக்கிறது, உறுதியான நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கை எடுக்க நான் கேட்கிறேன். இன்றைக்கு தோழர் அருண் பேசுறாரு, நான் கேட்கிறேன், இப்போ யாரை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? மாநில அரசு ஏன் வாங்கிட்டு வரலன்ற? நீங்க இதுவரைக்கும் மத்திய அரசை ஏத்து என்ன போராட்டம் நடத்துறீங்க? நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களை ஏத்து என்ன போராட்டம் நடத்துறீங்களா? எந்த கட்சியாவது அவங்களை எதிர்க்க தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் தைரியமா நீட் தேர்வு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அவங்களை எதிர்த்து ஒரு கருத்தாக்கமாவது உருவாக்க உங்களால முடியுதா? அதை விட்டுட்டு நீங்க ஏன் போய் வாங்கிட்டு வரல, நீங்க போய் எடுத்துட்டு வரல, அங்க இருக்கிறத போய் எடுத்துட்டு வந்து எங்க கையில கொடுங்க, நாங்க வாங்குறேன்னு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்தி தரும். அதில் அரசியல் லாபம் தேடலாம் என்று கருதுகிறீர்களே தவிர, உங்களுக்கு இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்த வேண்டும், பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதே தவிர இதில் உண்மையான அக்கறை இல்லை. அதாவது உங்களைத்தான் ஆளுங்கட்சியா உட்கார வச்சிருக்காங்க ஆட்சி நடத்த சொல்லி. இந்த நீட்டை தடுத்து நிறுத்த வேண்டிய முதல் பொறுப்பு உங்களுக்கு தான். உங்களுக்கான உதவிகளை சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் செய்திருக்கின்றன. வெளியிலே நான் அதான் உதாரணம் சொன்னேன், எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை மத்திய பாஜக அரசு எடுத்திருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தியது எங்கள் கட்சியுடைய எம்பி. இந்த நீட்டை எதிர்த்து கருத்தாக்கத்தை தமிழ்நாட்டிலே விடாது செய்து வருகிறவர்கள் இடதுசாரிகள். நிர்மலா சீதாராமனுடைய இந்த தெனாவெட்டான பேச்சை எதிர்த்தது நாங்கள்.
எங்களுடைய பத்திரிக்கை நீங்க தீர்க்கதை எடுத்து படிச்சு பாருங்க, சமூக வலைத்தளங்கள்ல எங்க ஆட்கள் எப்படி வந்து அவங்க அம்பலப்படுத்தி எழுதி கொண்டிருக்காங்கன்னு. ஆகவே தயவு செய்து தவறான தகவல்களை தராதீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா சொல்றது உங்களை மட்டும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி எல்லாரும் தான். ஏங்க இன்னைக்கு அவங்க மனித சங்கிலி போராட்டம் திமுக அறிவிக்குது, அதுலயும் மார்க்சிஸ்ட் கட்சி கலந்து கொள்கிறது. அதற்கு அடுத்த நாள் நாங்க மறியல் நடத்துகிறோம். மறியல் செய்தவர்களை ஒரு மண்டபத்தில் கூட இருத்தாமல் ஊர் முழுக்க சுற்றி காண்பித்த வேலை, அது எப்படி அநியாயம் என்று அதற்கு ஒரு மறியல் செஞ்ச பிறகு எங்களை மண்டபத்தில் எங்களுடைய தலைவர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் கொண்டு உட்கார வைக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு இதில் அக்கறை இல்லை என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆவடி குமாருடைய பேச்சை காமிக்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீட்டையெல்லாம் தமிழகம் ஏத்துக்கிறச்சுங்கிறாரு. இப்படி மனோநிலை இருக்கிறவங்க எப்படி நீட்டை எதிர்த்து போராடுவாங்க? நான் தமிழகத்துக்கு தயவு செய்து இந்த அருமையான நிகழ்வின் மூலம் சொல்லுவேன், இது மருத்துவ படிப்போடு நிறுத்தப்பட போவதில்லை, பொறியியல் படிப்புக்கு வரப்போகிறது. தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான பொறியியல் கல்லூரிகள். தமிழகம் உருவாக்கிய இந்த கல்லூரிகளில் தமிழர்களுக்கு இடமில்லாமல் போகிறது, குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு. நீங்க மருத்துவ படிப்பிலே இத்தகைய மனோநிலையில் இருக்கீங்க, வேற வழி வரப்போகுது ஏத்துக்கிட்டாச்சுன்னு பேசுற நீங்கள் நாளைக்கு பொறியியல் கல்வியிலே நீட் வந்தாலும் அதையும் சத்தம் போடாமல் ஏற்கிற மனோநிலையில் இருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை தமிழகம் ஒரே ஒரு வரியில சொல்றேன். அதாவது நான் சொல்ல வந்தது, தமிழ்நாட்டில் நீட் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு, அதனாலதான் எல்லாம் இவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கு நீட் தேர்வு தமிழ்நாடு நடத்தப்பட்டதா இல்லையா? நீங்க காரணம், நாங்க காரணம். இன்னைக்கு கூட மாணவர்களுடைய கல்வியில் கூட அரசியல் நடத்துகின்ற பிழைப்பு நடத்துகின்ற எதிர்க்கட்சிகள் காரணம். சரி, பதவிக்காக அதிகம் அனுமதிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற நீங்கள் பிழைப்பு நடத்துகிறீங்களா? பேச வேண்டிய திரு ஆவடிக்குமார், இந்த நீட் விவகாரத்தை மட்டும் பார்க்காம மற்ற எல்லா விவகாரங்களையும் குறிப்பிட்டும் தான் எதிர்க்கட்சிகள் உங்களை குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசுக்கு அடிபணிஞ்சிருக்கு. குறிப்பா தலைமைச் செயலகம் ரயில்ல இருந்து மத்திய அமைச்சராக இருந்த போது வெங்கையா நாயுடு தலைமைச் செயலகத்தில் நடத்தின ஆய்வு, இப்ப திரு அருணன் கூட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். எம்பிக்கள் தானா போய் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இதெல்லாம் பார்க்கும்போது மத்திய அரசுக்கு தமிழக அரசு அடிபணிஞ்சிருக்கு. இப்ப சமீபத்தில் இன்னொரு விவகாரம் பெரிய அளவுக்கு எழுப்பப்பட்டிருக்கு. திரு கலாம் அவர்களுடைய மணிமண்டபத்தில் அவர் வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்கு, பக்கத்துல பகவத்கீதை வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இந்த நிகழ்வு குறித்த அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இதுவரைக்கும் பெரிய விளக்கம் உங்க தரப்புல இருந்து கொடுக்கப்படல. இல்ல, அதுல ஒரு நிலைப்பாடு இல்ல, அது சரியான நடவடிக்கை, சரியாதான் செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சர்ச்சையை யார் உருவாக்குனதுன்னா திமுக உருவாக்கி. திமுகவுக்கு அப்துல் கலாம் அவர்கள் மீது எந்த காலத்திலும் ஒரு நல்ல எண்ணம் இருந்ததில்லை. கலாம் என்றாலே கழகம் சொன்னவங்க, கலாம் ஜனாதிபதி நான் முடிச்சிடுறேங்க. இதை எப்படி சரியான நடவடிக்கை நான் முடிச்சிடுறேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக மறுபடியும் போட்டியிடுவதற்குரிய சூழல் உருவாகின்ற பொழுது அதில் ஒரு எதிர்ப்பு நிலையை உருவாக்கி அவர்கள் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நான் போட்டியிட மாட்டேன் மறுத்த காலங்கள்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த நினைவு நாள், அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாளை கூட தமிழ்நாட்டில் அமைதியாக நடைபெறக்கூடாது, மாணவர்கள் அதில் பங்கேற்க கூடாது என்றதற்கு அன்னைக்கு ஒரு மனித சங்கிலியை நடத்தி அதை திசை திருப்ப முயற்சி பண்ணவங்க. அதனால திமுக கூட்டணியில இருந்துச்சு பாரதிய ஜனதா. இல்ல, இன்னைக்கு மனித சங்கிலி இவங்க மனித சங்கிலி நடத்துறதுக்கு நாளே கிடைக்காதா? அன்னைக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் தெரிஞ்சு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்பை உருவாக்கினாங்க. அது போன்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்றவர். அவர் ஒரு மதத்துக்கோ அரசியலுக்கோ சம்பந்தமானவர் அல்ல, தொடர்புள்ளவர் அல்ல. அதை எல்லாம் மீறிய இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஒரு இந்தியனாக அவரை பார்க்கின்ற பொழுது அவரை ஒரு மதத்தினுடைய வடிவமாக மாற்றுவதற்குரிய முயற்சியில் இருந்து தடுப்பதற்குரிய நிகழ்ச்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்க அவர் மதத்தால், அவர் வாழ்க்கையால் ஒரு சரியான முஸ்லீம், உண்மையான முஸ்லீம், எல்லா கோட்பாடுகளையும் மத கோட்பாடுகளை உள்வாங்கி அதை முழுமையாக நிறைவேற்றியவர். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் உண்மையான முஸ்லீம் என்றதை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையால் ஒரு இந்தியனாக வாழ்ந்தார். அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் பொதுவானவர், இந்தியாவுக்கு பொதுவானவர். அவர் மத வேறுபாடுகளில் இருந்து விடுபட்டு வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக அவர் கையில் இருக்கின்ற அந்த வீணையை நான் பார்க்கிறேன். அவர் உண்மையான இந்தியனா வாழ்ந்தாரு. அப்ப வெறும் பகவத்கீதை மட்டும் அங்க வைக்கிறதா சர்ச்சை. அவர் அவர் பகவத்கீதையை அவர் வாழ்நாளில் அதை கடைபிடிக்கிறார் என்று பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர், முஸ்லீம் உண்மை
உண்மையான முஸ்லீமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவர் இன்னொரு மதத்தினுடைய கோட்பாடுகளை, இன்னொரு மதத்தினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதை அதில் இருக்கின்ற நல்லவைகளை கடைபிடிங்கள் என்று அவர் சொல்லுவது என்பது ஒரு மத நல்லிணக்கத்தின், மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அவருடைய மத கோட்பாடுகள் மனதுக்குள் இருந்தாலும், வாழ்க்கை முறையாக இருந்தாலும் அவர் இந்தியன் ஆயிடுவாரா? நீங்க சொல்றதுபடி நிச்சயமாக அவர் இந்தியாவில் இருக்கின்ற இப்போ ஒரு மதத்தை சார்ந்தவர் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கலாச்சாரம் என்னன்னா, ஒரு தலைவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு மத சாயம் பூசி அந்த மதத்தை சார்ந்தவர் தன்னுடைய உரிமையை கொண்டாடுறது. அது போல ஒரு ஜாதியை சார்ந்த தலைவர் யாராவது இருந்தா ஏதாவது ஒரு ஜாதியில் பிறந்திருப்பாங்க, உடனே அந்த ஜாதியினுடைய வாரிசு அவரை பண்றது. இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து அப்படி இன்றைக்கு அவரை ஒரு மதத்தினுடைய சாயம் பூசாமல் தடுப்பதற்கான ஒரு பொது மனிதராக குமார், சரி, உங்க விளக்கம் புரிஞ்சு. அவர் திருக்குறளை தன் வாழ்வியல் நூலாவே எடுத்துக்கிட்டாரு, எல்லா மதத்தினுடைய நற்கருத்துக்களையும் சொன்னாரு. நம்ம பேசுவோம். திரு அருணன், பகவத்கீதை ஏத்துக்கிட்டா அவர் ஒரு இந்தியன் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு துணியில திரு ஆவடிக்குமார் ஒரு கருத்து அப்படி குறிப்பிடல. நிறைய கட்சிகள் தலைவர்கள் கூட பகவத்கீதை திருக்குறளை விட சிறந்த நூலான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டிருக்காரு. ஸ்டாலின் உட்பட எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, ரொம்ப வேதனையா இருக்கு. நண்பர் குமார் இப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கல. அவர் ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக கலாம் ஐயா அவர்கள் திகழ்ந்தார் என அவர் சொல்லுவது சரி. ஆனால் பாஜக என்ன செய்து என்றால், அவருடைய உருவச்சிலைக்கு பக்கத்தில் பகவத்கீதையை மட்டும் வைக்கிறது. அவர் மை ஜேர்னி டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார். அதில் தனது வாழ்வில் செல்வாக்கு செலுத்திய நூல்களை பற்றி சொல்கிறார். அதில் கண்டிப்பாக அவர் கீதையை குறிப்பிட்டிருக்கார், நான் மறுக்கலை. ஆனால் அதற்கு முன்பு குரானையும் குறிப்பிட்டிருக்கார். இன்னும் அதற்கு முன்பு திருக்குறளை குறிப்பிட்டிருக்கார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கிற திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த நூலில் குறிப்பிட்டார். எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் அந்த திருக்குறளை சொல்லுவார், பேசுவார். அதை நம்ம பார்த்திருக்கோம். இதில் என்ன வேதனையான விஷயம் என்றால், நீங்கள் வைத்தால் கீதையோடு திருக்குறளையும் சேர்த்தாவது வைத்திருக்கணும். ஆனால் கீதையை மட்டும் வைத்து அவர் வீணை பிரியர் தான். வீணை வைத்தது கூட நான் தவறு என சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வீணை வாசிக்கிற அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சால்வை இருக்கே, அது வெள்ளை சால்வை தான் பொருத்தியிருப்பார். போத்திட்டு வீணை வாசிப்பார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது அப்படியே அதுக்கு காவி சாயத்தை பூசி அந்த சிலைக்கு பக்கத்தில் பகவத்கீதை என்று எழுதி வச்சு ஒரு ஏடு போல் வச்சுருக்காங்க. அவர் பகவத்கீதை தான் பிரியர். அவருக்கு திருக்குறளுக்கு சம்பந்தம் இல்லை, அவருக்கும் குரானுக்கு சம்பந்தம் இல்லை என்பது இது ஒரு பக்காவாக அவரை இந்து மதம் என கூட சொல்ல மாட்டேன், இந்து மதத்திலே ஒரு பிரிவு. ஏன்னா எல்லாரும் கூட பகவத்கீதை ஏற்றுக்கொண்டவங்க இல்லை, எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் பகவத்கீதையாக படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பிரிவினருடைய சார்ந்தவர் அவர் என்கிற ஒரு பிம்பத்தை செயற்கையாக கட்டமைக்கிற வேலையை மத்திய அரசு செய்கிறது. பாஜக செஞ்ச ஆட்சேபனை இல்லை. நம்முடைய வரிப்பணத்தில் இயங்குகிற மத்திய அரசு அதிலே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிம்பத்தை தங்களுக்கு சாதகமான முறைகளை சிதைக்கிறார்கள். அதை அதிமுக இதுகாரும் எதிர்க்கவில்லை. இல்ல, இப்ப மேலோட்டமா பார்த்தா ஒரு ஏவுகணை நாயகன் விண்வெளித்துறையில அளப்பரிய சாதனை பண்ணியிருக்கிறார். அவருடைய இன்னொரு ஒரு பரிமாணமா ஒரு வீணை வாசிப்பது போன்றோ, இல்ல ஒரு மேலோட்டமா ஒரு பொதுஜன பார்வையில பார்த்தா ஒரு இஸ்லாமியர் பகவத்கீதையை வச்சிருக்கிறார். இது ஒரு மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமா ஏன் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இது பாருங்க, அது மத நல்லிணக்கம் அல்ல. RSS உடைய சித்தாந்தமே என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடாது, மாறாக அவர்கள் பகவத்கீதையின் பக்தர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஆசை. இவர் கீதையும் புகழ்ந்தார் என்கிற காரணத்தினால எவ்வளவு சாதுரியமா என்ன பண்றாங்க, கீதையை மட்டும் பக்கத்தில் கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் அவர் குரானும் என்னுடைய வாழ்வை தீர்மானித்திருக்கிறது என்று அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கார். இது என்ன அர்த்தம்? திருக்குறள் எந்த அளவுக்கு தனக்கு இக்கட்டான நேரத்திலே எல்லாம் அதை எடுத்து படிப்பேன். நீங்களே குறிப்பிட்டது போல போகிற இடங்களெல்லாம் எத்தனை குறள்களை உலக மாநாடுகள் உட்பட எந்த அளவுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். அதே போல ஒரு நிகழ்வை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நிகழ்ச்சியிலே அவரை குத்துவிளக்கை ஏற்ற சொல்லுகிறார்கள், கலாம் ஐயாவை. அவர் ஏற்ற போகிறார். மிக கவனமாக அதை ஏற்றிவிட்டு அவர் மைக்கில் என்ன பேசுகிறார் என்றால், குத்து விளக்கு என்பது இந்து மத அடையாளமாக இருக்கலாம், ஆனால் மெழுகுவர்த்தி என்கிற
கிறிஸ்தவ அடையாளத்தை கொண்டு இஸ்லாமியனாகிய நான் அதை ஏற்றினேன் என்று கவனமா பேசுறார். அப்ப எந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தோடு சகல மதங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருந்த அவருடைய உருவச்சிலைக்கு பக்கத்திலே இந்து மதத்தின் ஒரு பிரிவினர் போற்றுகிற ஒரு நூலை மட்டும் வைப்பது அவருக்கு மதச்சாயம் காவிச்சாயம் பூசுகிற வேலையா இல்லையா? அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்காது என்றால் இது அண்ணாவுக்கு செய்கிற துரோகமா இல்லையா? சரி, இந்த விவகாரத்துல அதாவது மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் முஸ்லீம் என்பதிலேயோ குரான் வழி வாழ்ந்தார் என்பதிலேயோ எந்தவித மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதை போலவே அவர் பிறந்த ராமேஸ்வரத்தில் இருந்தாலும் அல்லது அவர் வாழ்ந்த இடங்களில் இருந்தாலும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை நேசித்தவர். எல்லா மனிதர்களும் இன்றைக்கும் கூட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மாமா உறவு கொண்டாடுறாங்க. இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு இதே ஒரு இணக்கமான சகோதர உறவு மட்டும் இல்லை, ஒரு குடும்ப உறவு ஒவ்வொரு குடும்பத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் என்பதை விட முஸ்லீமாக முழுமையாக வாழ்ந்தவர், குர்ஆன் படி வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் இன்னொரு மதத்தினுடைய கோட்பாடுகளில் இருக்கின்ற நல்லவைகளை பின்பற்றினார் அல்லது அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவதில் என்ன தவறு? ரெண்டாவது இதை சகோதரர் சொன்னது போல இது மாநில அரசாங்கம் இதை உருவாக்கல, அதுல போய் என்ன பெயிண்ட் அடிக்கணும் என்ன வைக்கணுன்றதை நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கம் முழுமையா செஞ்சது. ஆனால் அதை தடுக்கின்ற உரிமை அல்லது மாற்றுகின்ற உரிமை யாருக்கு இருக்குன்னா அவர்களுடைய குடும்பத்திற்கு இருக்கு. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அதை வந்து கொண்டு வந்து அங்க செய்யணும்னு சொன்னது அவங்க குடும்பம். அவங்க குடும்பம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அவங்க குடும்பம் அதை விரும்புகிறது. ஆவடிக்குமார், நீங்க சொல்வதை ஒரு பக்கம் அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த கல்வெட்டு திறப்பு விழால வந்து அந்த கல்வெட்டுல நம்ம பார்க்கக்கூடியது பிரதமருடைய பெயர் இருக்கு, அடுத்ததா தமிழக ஆளுநருடைய பெயர் இருக்கு, அடுத்த கட்டத்துல தமிழக முதலமைச்சருடைய பெயர் இருக்கு, அவருக்கு இணையா மத்திய அமைச்சருடைய பெயர், கீழே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் இருக்கு. கல்வெட்டுல இவ்வளவு ஒரு பாகுபாடு இருக்குன்ற ஒரு விமர்சனம் வருது. திமுக தலைவர் கருணாநிதி இருந்தாலோ இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாலோ இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குமா? மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, மத்திய அரசுக்கு அடிபணிஞ்சு தமிழக அரசு நடக்குதுங்கிறதா இந்த கல்வெட்டுல வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்கிற விமர்சனத்தை நம்ம எப்படி எடுக்கிறது? இல்ல, இது நிச்சயமா வந்து இன்றைக்கு இருக்கின்ற யதார்த்த நிலையை புரியாதவர்கள். இன்னைக்கு விளம்பரத்தில் கூட பிரதமர் படத்தை தான் போடணும், மற்றவங்க படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி அது சட்டமாக வந்திருக்கு. விளம்பரத்துக்கு கூட முதலமைச்சர் படத்தை போடுறதுக்கு இன்னைக்கு உரிமை கேட்டு போராடி அதை வாங்கியிருக்காங்க. அதனால எதை போடணுன்றது புரோட்டோகால் வச்சிருக்காங்க, அதுக்கு நீதிமன்றங்கள் வந்து தலையீடு இருக்கு. இதை எல்லாம் பார்த்து என்னுடைய கேள்வி, திரு கருணாநிதியோ செல்வி ஜெயலலிதாவோ இருந்திருந்தா கல்வெட்டுல ஒரு மத்திய அமைச்சருக்கு இணையா முதலமைச்சருடைய பெயர் இருக்குமா? இவ்வளவுதான் கேள்வி. நிச்சயமா இருக்கும். அதாவது இன்றைக்கு அதுதான் நிலைமை. இன்னைக்கு புரோட்டோகால் என்னவோ அதுதான் செய்யறாங்க. ஒரு மத்திய அரசாங்கம் அதனுடைய விழாவில் பல விழாக்கள், இன்னும் சொல்ல போனா இது மத்திய அரசாங்கத்தினுடைய விழா, சேது சமுத்திர கால்வாய் திறப்பு விழா அன்றைக்கு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூப்பிடாம அவங்க பேரை போடாம நடத்தினாங்க. நீங்க வரலாறுகளை மாற்றி பேசாதீங்க. இது அதாவது இது நமக்கு ஆகாதுன்றதுக்காக குற்றம் சொல்லணுன்றதுக்காக இதுக்கு முன்ன இதை நடக்கலன்னு பேசாதீங்க. இல்ல இதுல முன்ன நடந்திருக்கு, அதை குற்றம் சொல்றதுல பேரை போடலங்க, அடைப்பே இல்லைங்க. இல்ல நான் என்ன சேது சமுத்திர தோழருக்கு தெரியாதா? இதுக்கு நான் என்ன பேச விடுங்க. அதாவது மத்திய அரசு எத்தகைய வேடிக்கைகளை எல்லாம் செய்கிறது என்பதை அவர் சொன்னது சரிதான். நான் கேட்பது அதுவல்ல, ஒரு முதலமைச்சரின் பெயரை ஒரு மத்திய அமைச்சர் கூட அல்ல, மத்திய இணை அமைச்சருக்கு இணையாக சிறிதாக போட்டு இருக்கிறார்கள் அந்த கல்வெட்டிலே. நிர்மலா சீதாராமன் பெயர். ஆமா, அதுக்கு நேர அதே அளவுல சிறுசா மேல வந்து பிரதமர் மற்றும் ஆளுநர். இவரை தமிழகத்துக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்பேன் நான். இதை நீங்க செய்யல, நான் அப்படி சொல்லல, செய்தது மத்திய அரசு, பாஜக அரசு. ஒரு எதிர்ப்பு குரல் ஆட்சியிலிருந்து கூட சொல்ல வேணாங்க, கட்சியில இருந்தாவது என்னங்க எங்களுடைய முதலமைச்சரை இந்த மாதிரி பேரை ஒரு மத்திய இணை அமைச்சர் அளவுக்கு போட்டிருக்கீங்களே, இது தவறு என்று ஒரு கருத்து, ஒரு எதிர்கருத்தாவது சொல்ல வேண்டாமா? ஐயோ இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய எதிர்பார்க்க கிட்டத்தட்ட புலம்பலா இருக்குது. இன்றைய காலம் நிலைமை மாறி போச்சுங்க, இனிமே அவங்க அப்படித்தான் செய்வாங்க, நம்ம பொறுத்து தான் போகணும், இதைத்தான் சொல்றாங்க எல்லாரும். இது அப்படியே நீங்க வந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு போறீங்க என்பது இது இன்னொரு அடையாளம். இது ஒரு சின்ன விஷயமாக நமக்கு தெரியலாம், ஆனால் அதற்குள் இருப்பது இத்தகைய போக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, எந்த விவகாரம் இருந்தாலும் தமிழக உரிமை காக்கப்படணும் தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு, காக்கப்படும். நம்பலாம். குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெங்களூரில் சிறை வைப்பு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. திரு
அருணன், கூவத்தூர்ல அதிமுக இதே மாதிரியான செயல்ல ஈடுபட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே அதை கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியே அந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கு. இப்ப இந்த நிகழ்வு நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லை, அதுதான் பாஜக, மத்தியில் ஆளும் பாஜக தனது அதிகாரத்தை வைத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கட்சி தாவலை ஊக்குவிக்கிற அநியாய விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு மணிப்பூர்லேயும் கோவாவிலையும் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அது பெரும்பான்மை ஒன்றும் கிடைக்கல. இல்லை, இப்போ கூவத்தூர்ல நடந்தது இல்லை, நான் தான் வர்றேன். பிஜேபி சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, அதுக்கு தான் வர்றேன். இவங்க எப்படி அந்த 2 மாநிலங்களை இது பண்ணாங்க? கடைசியில் பாஜகவை எதிர்த்து வெற்றி பெற்ற பீகார் கடைசியில் பாஜக உட்காந்துருச்சு. புதுச்சேரியில் நம்ம பக்கத்திலேயே எப்படி சட்டசபையிலே இல்லாத பாஜக ஆட்களை நியமனம் பண்ணுறாங்க துணைநிலை ஆளுநர். அவங்க அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை பற்றி கவலைப்படாமல். ஆக இது ஒரு டிசைன், திட்டமிட்டு கட்சி தாவலை உருவாக்குவது, குறுக்கு வழியில் போயாவது ஆட்சியை பிடிப்பது அல்லது தங்களுடைய ஆட்களை நுழைப்பது என்பதை ஒரு திட்டமாகவே மத்திய பாஜக கட்சியும் ஆட்சியும் வைத்திருக்கிறது. அதனுடைய நீட்சி தான் பாஜக முயற்சிக்குதுனாலும் செய்யறது. அதுக்கு தான் அடுத்து வர்றேன். அதனுடைய நீட்சி தான் குஜராத். முதல் விஷயம். 2வது, கூவத்தூர்ல நடந்ததும் குஜராத்தில் இப்ப பெங்களூர்ல நடப்பது, அங்கிருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வருவதிலையும் ஒரு அம்சம் என்னன்னா, அதிமுகவும் சரி காங்கிரஸும் சரி, நண்பர் மறுக்க கூட அவர் சொல்லட்டும், இந்த எம்எல்ஏக்கள் மீது இந்த கட்சி தலைமைக்கு ஏன் பிடிமானம் இல்லாமல் இருக்கிறது? மிக முக்கியமான காரணம் என்று நான் நினைப்பது, இவர்களை நீங்கள் உங்களுடைய சொந்த சித்தாந்த ரீதியாக வளர்த்தெடுக்கவில்லை. அண்ணாவினுடைய கொள்கைகள், ஆகவே அந்த அரசை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் வளர்த்திருந்திருந்தால் இப்படி கூவத்தூரில் கொண்டு போய் அடைத்து வைத்து உங்களுடைய அரசை காப்பாற்ற வேண்டிய நிலை வந்திருக்காது. மதச்சார்பற்ற அரசியல், காந்தி, நேரு என்கிற அடிப்படையிலே நீங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வளர்த்திருந்தால் இப்படி குஜராத்திலிருந்து கர்நாடகத்திற்கு கடத்தி வர வேண்டிய சொந்த எம்எல்ஏக்களை கடத்தி வர வேண்டிய அவசியம் காங்கிரஸ் தலைமைக்கு நேர்ந்திருக்காது. ஆகவே இவங்க பக்கம் தப்பு இருக்கு. ஆனால் அதற்காக பாஜக செய்கிற இந்த அநியாயம் இருக்குதே, இப்படி விலை பேசுவது என்பது, அவங்க நாங்க வித்தியாசமான கட்சி, நாங்க ரொம்ப ஜனநாயகபூர்வமான கட்சி என்று பேசிக்கிட்டு கடைசியில் நடப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்காங்க. இப்ப பாஜக தான் செய்யுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இல்ல, இன்னைக்கு 6 எம்எல்ஏக்கள் எப்படி போயிருக்காங்க? நீங்க அது ஒரு டிசைன் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க. நல்லது. திரு ஆவடிக்குமார், இந்த விவகாரத்தை முன்வைத்து உங்க மேலதான் குற்றச்சாட்டு வருது, கூவத்தூர்ல வச்சுதான் நீங்க ஆட்சியவே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை, மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்னதுலேயே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பதற்காக அல்லது தனக்கு வேண்டிய ஆட்சி உருவாவதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது. அதில் தற்காத்து கொள்வதற்காக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி குஜராத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வந்து காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவில் வைத்திருப்பதை நியாயப்படுத்துகிறார். நான் அதையே அவருக்கு திருப்பி கேட்குறேன். அதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தானே தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சு ஒற்றுமையாக இருந்ததை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த முயற்சி நடந்ததுன்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லையா? நான் சொல்றது வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்றது அவருடைய வாதங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற. அதாவது அவர் கோவாவில இருந்து எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பேசுறாரு. எல்லா மாநிலங்களுக்கும் அதுக்கு காரணம் மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு சொல்றாரு. அப்போ அங்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான முயற்சின்றாரு. இது எல்லாமே நடந்தது அவர் சொல்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டால், உண்மை என்றால் தமிழ்நாட்டில் அப்படி முயற்சி நடந்ததா இல்லையா? அப்போ எங்களை நாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்க இருந்தோ 5 மாநிலம் கடந்து அங்க தங்க வைக்கல. எங்க மாநிலத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒற்றுமையா ஒரு இடத்துல குடுமி இருந்ததை கொச்சைப்படுத்தினீங்க. இன்னும் சொல்ல போனா கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு இடத்தில் கூடுவதற்கும் கூடி இருப்பதற்கும் ஒரு பிரச்சனையில் வாக்களிப்பதற்கும் சட்டப்படி கடமைப்பட்டவர்கள். அதை நாங்க செஞ்சதை எங்களை எவ்வளவு மலிவா விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் அங்கிருந்து அந்த சுந்தர் சிங் வகேலா
கட்சி மாறுறாரு அல்லது கட்சியில மாற போறார். அதனுடைய விளைவாக அங்க ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து எத்தனை பேர் இங்க போறாங்க அங்க போறாங்கன்றதுலாம் அங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை கொண்டு வந்து ஒரு 5 மாநிலம் தாண்டி வச்சுக்கிட்டு பாதுகாக்கிறாங்க, அதுவும் ரிசார்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூவத்தூர்ல என்னென்ன சொன்னாங்களோ அதை விட 5 மடங்கு இது சம்பவங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு மென்மையாக அணுகுகின்ற இடதுசாரி தோழர் அருணன் அவர்கள், ஆனா கூவத்தூரை மட்டும் ஏன் அப்ப நாங்க வந்து எங்களை தற்காத்துக் கொள்ள செய்த முயற்சின்றதை ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாருங்க. நான் சொல்லும் போதே கவனமா சொன்னேன். இப்பவும் கூட நண்பர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இங்கேயும் பாஜகவினுடைய திருவிளையாடல் நடந்தது என்று அப்பொழுதே எங்களுடைய கட்சியினுடைய மாநில குழு தீர்மானத்திலே இருக்கிறது. அவர் படிக்கலையே என்னமோ, நாங்களும் முகநூலில் எழுதியிருக்கோம். ஆனால் இப்பவும் கூட அவர் பாஜக தான் இந்த மாதிரி எங்களுக்கு சிக்கலை உருவாக்குச்சு, ஆகவே தான் கூவத்தூர் போகணும்னு கூட சொல்ல தைரியம் இல்லை, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறார். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் அப்பவும் கவனமாக சொன்னேன், ஏன் நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏக்களை கூவத்தூருக்கு அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் வந்துச்சு? காரணம், அவர்களை நீங்கள் சித்தாந்த ரீதியாக வளர்க்கவில்லை. அதே தான் காங்கிரசுக்கு சொல்லியிருக்கேன். ஆகவே அந்த விமர்சனத்தை மறைச்சிட்டு நீங்கள் பேசுவது நியாயம் அல்ல. பதவி என்ற போது சித்தாந்த ரீதியாக வளர்க்கப்பட்ட இந்தியாவினுடைய சபாநாயகராக இருந்தவரே வந்து கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக போன சமூகம் நம்ம பார்த்திருக்கோம். அதனால பதவி என்று வருகின்ற பொழுது சித்தாந்தங்கள் கூட பல இடங்களில் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது என்ற இல்ல எங்க இதுல சில விளக்குகள், உங்க இதுல பதவி தான் விதி ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன். நீங்க சித்தாந்த மார்க்சிஸ்டுகள் சித்தாந்தத்தில் உறுதியானவர்கள் நம்புறேன், அது உண்மையும் கூட. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உறுதியான இயக்கத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் அடக்கப்பெறுகிறது. அதனால் நாங்கள்லாம் வந்து சித்தாந்தத்தை விட ஒரு மக்கள் நலத்தை மட்டுமே மையமாக போராட்டம் குறித்து வதந்தி, மெரினாவில் கட்டுப்பாடு அதிகரிப்பு. திரு ஆவடிக்குமார், நேற்றைக்கு மெரினால போராட்டம் நடத்த போறாங்க, கதிராமங்கலம் நெடுவாசல் பிரச்சனைகளை முன்வைத்து இளைஞர்கள் ஒன்று கூட போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவலா வெளிவந்த நிலையில மெரினால கட்டுப்பாடு அதிகரிச்சிருக்கு. தொடர்ச்சியா தமிழக அரசு வந்து போராட்டங்கள் குறித்து தன்னுடைய பார்வையை வேறு விதமா வெளிப்படுத்துறது, கட்டுப்பாடுகள் அதிகரிக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமா போராட்டம் நடக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு கட்டுப்பாடுகள், நேற்று வந்த ஒரு சின்ன வதந்தி, ஒரு செய்தியை வச்சு இவ்வளவு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கறது வந்து போராட்டத்துக்கு தமிழக அரசு அஞ்சுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்தையும், ஈழ போராட்டத்திலிருந்து எந்த போராட்டம் என்ன சொல்ல மேடையில் பேசுறதுக்கு கூட உரிமை இல்லாமல் பலர், ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள்லாம் பேசின கருத்துக்களுக்காக செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பல போராட்டங்கள் அனுமதி தராமல் இருந்திருக்கு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சரானதற்கு பிறகு எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி தந்தது மட்டும் இல்லை, அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கூட காலையில் கைது செய்து மாலையில் விட்ட சம்பவங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு, இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு சலுகையாக எடுத்துக்கிட்டு தேவையற்ற போராட்டங்கள், அதுவும் முறையற்ற போராட்டங்கள், இது எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி இருக்குன்னா அவங்க வந்து தொடர்ந்து எல்லா காலகட்டங்களையும் போராடிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவுகளை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதில் வந்து அந்த போராட்டத்தில் பலன் மட்டும் இல்லை, பாதிப்புகளையும் அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அரசியல் ரீதியான ஒரு பக்குவம் பெற்றவர்கள், இயக்கங்கள் நான் சொல்றேன் பக்குவம் பெற்றவர்கள், ஒரு கட்டமைப்பு உள்ளவர்கள். ஆனால் இன்னைக்கு யார் போராட்டம் நடத்துறாங்கன்னே தெரியல. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க, தன்னெழுச்சியா நடக்குதுன்னு சொல்றாங்க, எல்லாருமே தலைவர்கள் ஆயிடுறாங்க. கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னா, எங்கேயோ வன்முறையில் முடிஞ்சு ஒரு கலவரத்தை உருவாக்கி பாதிப்பான சூழ்நிலையை உருவாக்குது. அப்போ என்ன சொல்லுது, போலீஸ் ஏன் இவங்க கூட அனுமதிச்சாங்க, போலீஸ் அதை முறைப்படுத்திருக்கலாமே, அப்போ இவங்க கவனக்குறையாக விட்டுட்டாங்க, அது இன்னைக்கு வந்து இப்போ திடீர்னு இதை கட்டுப்படுத்துறாங்களேன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதை அனுபவ ரீதியாக பார்த்தாங்க. அதனால் அதுவும் மெரினா கடற்கரை உலகத்தில் 2வது எழிலார்ந்த கடற்கரை என்ற பெயர் பெற்றிருக்கிறது. அந்த இடத்தை ஒரு போராட்ட களமாக மாற்றி ஒரு வன்முறை இடமா மாற்றிடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கு நீதிமன்றமும் துணை புரிஞ்சிருக்கு. எனவே போராட்டம் அனுமதிக்கப்பட்ட இடங்களில், அனுமதிக்கப்பட்ட முறைகளில் நடைபெறுகின்ற போராட்டங்களை அரசு தடுக்கவில்லை. இல்ல, அதாவது நண்பர் சொல்வதில் நான் மாறுபடுறேன். நிச்சயமாக அரசியல் கட்சிகள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. அதற்கு கடந்த காலத்திலேயே எத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன கடந்த ஆட்சிகளில் என்று அவர் சொல்வதும் உண்மை.
ஆனால் நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா அரசியல் கட்சிகள் தான் போராடணும்னு என்ன ஏதேனும் விதி இருக்கா? எந்த மக்கள் திரளிலிருந்து எந்த ஒரு பகுதியினரும் ஒரு தன்னெழுச்சியாக வந்து போராடலாம். அது ஒரு நல்ல அம்சம் என்று நான் பார்க்குறேன். நான் என்ன வேதனையோடு பார்க்குறேன்னா, இந்த சில போராட்டங்கள் இப்படி தன்னெழுச்சியாக நடந்த போராட்டங்கள் அநேகமாக அனைத்தும் மத்திய அரசை எதிர்த்து. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்துக்கு அந்த தடை என்பது தமிழகத்தின் மீது விதிக்கப்பட்ட ஒரு அவமானமாக குறிப்பாக மாணவர்களும் வாலிபர்களும் உணர்ந்து அன்றைக்கு கிளம்பி போராட போய்தான் தமிழகத்துக்கு ஜல்லிக்கட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தது. ஆகவே தங்களால் முடியாத காரியத்தை தமிழகத்தினுடைய ஒரு இளம் தலைமுறை கிளம்பி செய்கிறதே என்று அவங்க ஆதரிக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கடைசியாக தேவையற்ற முறையில் போலீசுடைய அடக்குமுறையை ஏவியது அதிமுக ஆட்சி. இப்ப பழிய தூக்கி அவங்க மேல போறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து எல்லாத்துக்குமே போராட்டம்னு கிளம்பி இறங்கிறாங்க. போராட்டம் நடத்துவது என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. எல்லாத்துக்குமே முதலமைச்சர் கொடுக்கிறார். இல்ல, எல்லாத்துக்குமே போராட்டம் கிடையாதுங்க. நீங்க போராட்டத்துக்கு அவசியம் இல்லாம மத்திய மாநில அரசுகள் நடந்துக்கங்க. எங்க மக்களை எதிர்க்கிறாங்க, நெடுவாசல் மக்கள் இங்க வேண்டாம் ஹைட்ரோ கார்பன். கதிராமங்கலத்தில் விடாப்பிடியாக போராட்டம் நடக்குது. இத்தகைய போராட்டங்களை நீங்க ஏன் காது கொடுத்து கேட்கவில்லை மத்திய மாநில அரசுகள்? அந்த நிலையில் அவங்க போராடிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, தமிழகமும் வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இது என்ன நியாயம்? அவங்க மத்திய அரசை எதிர்த்து தமிழகம் பாலைவனமாக ஆகிவிடக் கூடாது என்று வாலிபர்கள் கிளம்பும் பொழுது அந்த போராட்டத்தை ஒடுக்கியே தீர்வோம் என மாநில அரசு கிளம்புவது என்ன நியாயம்? தன்னெழுச்சி போராட்டத்தை ஏன் அடக்குறீங்க? இல்ல, போராட்டத்தை ஒடுக்கல. அதுக்கு உதாரணம் நீங்களே சொன்னது போல நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதிகமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நீங்களே சொன்னீங்க. ஆக போராட்டத்தை ஒடுக்கி இருந்தால் அப்படி நடக்காது. அதனால சுதந்திரமா போராட விட்டதுனால தான் போராட்டங்கள் அதிகரிச்சிருக்கின்றது உண்மை. ரெண்டாவது, போராட்டங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை. போராடுகின்றவர்கள் வரையறைக்கு உட்பட்டு எந்த இடத்துல போராட்டம் நடத்துன்றதுக்கு எல்லா கட்சியிலும் வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டறியப்பட்டிருக்கிற இடங்கள் இருக்கிறது, போலீஸ் அனுமதிக்கின்ற இடங்கள் இருக்கிறது. போராட்டம் முறைகள் போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் சாலை மறியல் பண்ணி பஸ்ஸை நிறுத்திட்டு ரோட்ல காலையில் வேலைக்கு போற மக்களுக்கு தொல்லை தர்றதோ அல்லது வீடு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டதுக்கெல்லாம் எதுக்கு கைது? ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு எதுக்கு கைது? குண்டர் சட்டத்தின் கீழ நடவடிக்கை எடுப்பதுங்கிறது அது எப்படி நம்ம சரியான பார்வையா பார்க்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க மேலிருந்த வாரியா பார்க்க சொல்ல ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டதுக்காக கைதுன்றது ஒற்றை வரியில நீங்க அதை முடிச்சிட முடியாது. அப்படி பார்த்தா எவ்வளவு பேர் கடுமையான கொடுமையான பதிவெல்லாம் போடுறாங்க. அவங்க நான் முடிச்சிடறேன். அவங்களெல்லாம் பதிவு பண்ணல. ஒருத்தருடைய பின்னணி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்குன்னு ஆராயாம அவங்களுடைய குற்றத்தினுடைய தன்மை தெரியாம நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா இல்ல நான் என்ன கேட்டுக்கொள்வேன்னா, அதிமுக அரசு தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நலன்களுக்காகத்தான் இருக்கிறது என்றால் அவற்றை பறிக்கிற மத்திய அரசை எதிர்த்து தன்னெழுச்சியாக நடக்கிற போராட்டங்களை நீங்க ஆதரிக்காம இருக்கலாம், ஆனா தயவு செய்து ஒடுக்காதீர்கள். அது தமிழகத்துக்கு செய்கிற துரோகமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.